மறப்பதற்கு இயலாத கணக்கில்லாத கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து மக்கள் மனமுழுக்க நிறைந்திருக்கிற ஒரு மகத்தான கலைஞன். எல்லோரோடும் இன்முகத்தோடு சிரித்து பேசக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மனிதர், பண்பாளர். அவர் இருக்கிற இடம் எப்போதுமே ஒரு கலகலப்பா மகிழ்வாக இருக்கும். அது படித்த செய்திகளை, கடந்து நடந்து வந்த பாதைகளை அது நகைச்சுவையா சொல்வதில் ஒரு பெரிய ஆற்றலாளர். அவர் இன்று நம்மோடு இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அதை மனம் ஏற்க மறுக்குது. ஒரு புகழ்பெற்ற கதாநாயகனுக்கு என்ன மதிப்பு இருக்குமோ தமிழ் திரையுலகில் அது ஒரு அந்த அளவுக்கு புகழ் பெற்றவர். அவர் ஏற்று நடித்த பாத்திரங்களை எவராலும் எளிதாக மறந்து கடந்து போயிட முடியாது. ஏன்னா 400க்கும் மேற்பட்ட தமிழ் படங்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த ஒரு அசாத்திய திரைக்கலைஞர் நம்முடைய ஐயா டெல்லி கணேஷ் அவர்கள். அவர் இன்று நம்மோடு இல்லை. ஒரு பெருந்துயரம். ஐயாவுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் திரையுலகிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக அவரை படங்களை பார்க்கிற ரசிகர் பெருமக்கள், குறிப்பாக தமிழ் கூறும் நல்லுலகிற்கு ஒரு பெரிய இழப்பு. ஐயாவுடைய வெற்றிடம்ங்கிறது அது ஈடு செய்ய முடியாத ஒன்றாயிருக்குது. தம்பிகிட்ட கேட்டேன், அவர் உறக்கத்திலே உயிர் பிரிஞ்சிருச்சுங்கிற. எப்பவுமே மாத்திரை எடுத்துச்சு உறங்க செல்வார். அப்புறம் திருப்பி நள்ளிரவில் ஒரு மாத்திரை கொடுக்கணும். அப்புறம் அதுக்கு போய் பார்த்தேன், அவர் அசைவற்று இருந்தார். அப்பவே உறக்கத்திலே உயிர் பிரிஞ்சிருச்சுங்கிறாரு. மிக நல்ல மனிதர். எந்த ஆர்ப்பாட்டமும் இருக்காது. அது நடிக்க வந்தா தான் புகழ்பெற்ற கலைஞர்னு சாப்பாடு பரிமாறுறவர், அந்த விளக்கு வெளிச்சம் போடுகிறவர், இந்த மாதிரி சின்ன சின்ன பணிகளை செய்கிற பங்களிப்பாளர்கள், அவர்கள்லாம் சாதாரணமானவர்கள் என்று கருதிவிட மாட்டார். எல்லாரோடும் அன்பா பேசக்கூடிய ஒரு மனிதர். அப்படிப்பட்டவரை இழந்திருப்பது மிகுந்த துயரத்தை தருகிறது. அவரை இழந்து வாடுகிற அவர் குடும்பத்தினர், அவருடைய நண்பர்கள், திரையுலகை சார்ந்த கலையுலக பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். ஐயா டெல்லி கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய இறுதி பயணத்தில் என்னுடைய வணக்கத்தை செலுத்தினேன். நன்றி. நீங்க சொல்லுங்க, நான் கத்தால உலகத்துக்கே தெரியும் அவர் எவ்வளோ பெரிய நடிகர்னா. நான் ஒரு சிலருக்கு தான் தெரியும் அவர் நல்ல மனுஷன் அப்படிங்கிறது. இந்த ஒரு சிலரில் நானும் வந்தேன். என்னுடைய முதல் படம் புரியாத புதியிலேருந்து நிறைய படங்கள், எதிரி, சண்முகி, என்னாலும் என் சொந்த படம். கடைசியாக என் படத்தில் கன்னட படத்தில் இங்கேருந்து கன்னட படம் தமிழ்லேயும் பண்ணுறோம். அந்த படத்துக்கு இங்கேருந்து எங்கூட பெங்களூருக்கு மைசூருக்கு வந்தார். அந்த ட்ராவலிங் வரும்போது எங்கூட கார்லேயே வந்தார். இந்த ட்ராவலிங் எல்லாம் மறக்க முடியாது. ரீசெண்டாக இந்த ஹியூமர் கிளப்பில் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க. எனக்கும் இருக்கு அவர் காத்தறிகாமல் நடத்தி இவங்கெல்லாம் மரியாதை பண்ணாங்க. அதே மாதிரி அவருக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக என்னை கூப்பிடுவார், நான் போவேன். நல்ல மனிதர், நல்ல வாழ்வு, நல்ல சாவு.
என்ன எப்படி நல்ல சாவுன்னு சொல்கிறாங்கன்னா, அது நிறைய நோய்கள் வந்து பெட்ஸாக இருந்து கொடுமைகள் அனுபவித்து அப்படியெல்லாம் சாகிறத விட இந்த மாதிரி தூக்கத்திலே போயிடுறது நல்ல சாவுன்னு சொல்லுவாங்க. அதனால் நல்ல சாவுன்னு சொல்லுவாங்க. பட் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒரு ஒரு வருத்தமான விஷயம். நிறைய காமெடிகள், சென்டிமெண்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அவ்வளோதான் சொல்ல முடியும். அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இப்போ வந்து படப்பிடிப்புல வந்து நீங்க வசனங்களாலாம் வந்து ஒரு தனித்துவமா உச்சரிப்பாரு அப்படின்லாம் சொல்றாங்க. உங்க கூட பணியாற்றும் பொழுது எந்த மாதிரி இருக்கும் உங்களோட அனுபவம் அது இல்லை, சார்ந்து? அவருடைய தனித்துவமாக தனி டெல்லி கணேசர் மாதிரி பேசி மிமிக்ரி பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அவருடைய தனித்துவம் இருந்தால் தான் பண்ண முடியும். அவருக்குன்னு ஒரு ஸ்டைலு. நம்ம சொன்ன என்ன தான் வசனம் எழுதினாலும், என்ன தான் காமெடி வசனங்கள் அது இது எழுதினாலும் அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னில் சொன்னால் தான் அது டெல்லி கணேஷ். அப்படியே சொல்கிறத வந்து அப்படியே ஒப்பிச்சுட்டு போகிறது வந்து ஒரு ஆர்டினரி ஆர்டிஸ்ட். அவ்வளோதான். ஒவ்வொருத்தருக்கும், அவருக்கு மட்டுமே இல்லை, எல்லா நடிகர்களுக்குமே தனித்துவம்னு ஒன்று இருக்குது. அதனால தான் வந்து அவங்க தெரிகிறாங்க வெளியில்.